அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா டாக்ஸிக் இந்த படத்தோட கதையோட தான் பார்க்க போகிறோம். ஒரு கொடூரமான கேங்ஸ்டரோட அப்பா அவர் மேலே வஞ்சகத்தை வளர்த்துக்கிட்டு அவரை பழிவாங்க துடிக்க பையன். கடைசியில் இவங்க 2 பேருக்கும் இடையில் நடக்கும் மோதலில் இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னு தான் இந்த படத்தோட கதை. வாங்க படத்தோட கதை கூட போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் கோவாவில் இருக்கக்கூடிய ராயல் சர்க்கஸுக்கு காட்டுறாங்க. அங்கே மெயின் ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்க தான் நம்ம ஹீரோயின் கைரா அத்வானி. சர்க்கஸை விட்டு எல்லோரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஊரையே ஆட்டி பட்டுட்டு இருக்க பயங்கரமான கேங்ஸ்டர் ராயா, அதாவது யாஸ் அங்கே வந்துட்டுருக்காரு. ஹீரோயின் தனக்கு பிறந்த சின்ன பையனை வெளியே அனுப்பிட்டு சர்க்கஸ் கூடயே பாம் பிளாஸ்ட் பண்ணி தானே அழிச்சிக்கிறாங்க. வெளியே அந்த குட்டி பையனை நம்ம ஹீரோ ராயா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் காரோடு சேர்த்து ஒரு ஏரிக்குள்ளே தள்ளி விட்டு கொள்கிற மாதிரி காட்டுறதோட படத்தோட அடியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி என்ன தான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. கதை 1947 காலகட்டத்துக்கு போகுது. அப்போ கோவாவை கட்டுப்படுத்தி இருந்த சல்வடார் ஃபெர்னாண்டஸ்ங்க கேங்கை அழிக்க நம்ம ஹீரோ ராய களத்தில் இறங்குறார். ராய்க்கு பின்னாடியாக தூண் மாதிரி நிற்கிறது அவரோட அக்கா நயன்தாரா. சின்ன வயசில் தங்கள் அப்பாவை கொன்ன ஃபெர்னாண்டஸை பழியவங்க தான் இவ்வளோ வருஷம் காத்துட்டு இருந்து கடைசியில் அவனை முடிச்சுட்டு சல்வடார் கேங் மூலமாக சர்வதேச அளவில் பெரிய ஓபியம் ட்ரேட் டீலராக வாழ்ந்துட்டுருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் சர்க்கஸ் பொண்ணான ஹீரோயின் நதியா மேலே, அதாவது இப்போ கைரா அத்வானி மேலே ராயாவுக்கு உண்மையான காதல் வருது. அதனால கைரா அத்வானி கர்ப்பமாகவும் ஆகுறாங்க. ஆனால் பிஸ்னஸ் காரணங்களாக சல்வடாரோட பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை யாஸுக்கு வந்துடுது. இதில் நடக்கிற மோதலை சல்வாரோடைய ராயா சுட்டு கொன்னுட எதிரி கேங் இவரை துரத்துது. அப்போ ராயாவை காப்பாற்றும் போது அக்கா கங்காவை எதிரியான ஹீமா குரேஷி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்போ கைரா அத்வானி வயிற்றில் இருக்கிற குழந்தைய கொன்னுடுவேன்னு மிரட்டி கைரா அத்வானி கையாலேயே நயன்தாரா கங்கா வச்சு சுட வச்சிடுறாங்க. இப்போ தான் அக்காவே சாவுக்கு தான் காதலியும் அவள் வயிற்றில் வர குழந்தையும் தான் காரணம்னு கோபம் அடைஞ்ச ராயா, அதாவது நம்ம யாஸ் இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு இருக்கார். வருஷங்கள் போகுது. ராயாவோட பழி வாங்க அந்த சைக்கோ பையன் வளர்ந்து வரான். அப்பனும் மகனுக்கும் இடையில் பயங்கரமாக ரத்த கலரி சண்டை நடக்குது. ஆனால் கடைசியில் தான் அந்த மாஸ் ட்விஸ்டே நமக்கு தெரியாது. உண்மையிலே அந்த சைக்கோ பையன் வளரவே இல்லை. ஆரம்பத்தில் ஏரியில் தள்ளிவிட்டும் போதே அந்த பையன் தண்ணீரை மூழ்கி இறந்து போயிட்டான். தான் சொந்த பையனையே காப்பாற்ற முடியாமல் கொண்டுட்டோமேன்னு அந்த குற்ற உணர்ச்சியை தான் ராயோட மனசில் பிம்பமான இலுஷனாக அந்த பையன் உருவம் வளர்ந்துருக்கு. இவ்வளோ நாள் அவரை சைக்கோத்தனமாக பாடுபடுத்திருக்கு. கடைசியில் சைனா கேங்ஸ்டரோட தன்னை கொல்ல வரும்போது அந்த பனிசரியோட தான் குற்ற உணர்ச்சியான மகன் பின்பத்தை கட்டி அணைத்தபடியே ராயை உயிரை விட்றாரு. அக்காவோட பாசம், காதலியோட துரோகம், மகனோட குற்ற உணர்ச்சி என்னை முழுக்க முழுக்க எதிர்பார்த்த ட்விஸ்ட்டுகளோடு அமைஞ்சது தான் இந்த டாக்ஸிக் படத்தோட கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கதையோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.